ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கு. அன்றைக்கி ஃபோனில் கால் பண்ண முடியாது. ஆனால் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை சப்மிட் பண்ணதால் அவரோட பேர், சப்மிட் பண்ண அந்த ஆளோட பேர் வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா அவரோட பேர் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1800களில் கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதை பார்த்து அவர் ஒயர் சிக்னல் மூலிமா வாய்ஸ் கொண்டு போக முடியுமான்னு யோசிச்சு தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார். அந்த டெலிஃபோன் அப்படிங்கிறத ஒரு பேட்டன் பண்ணார். அதனால தான் நம்ம அவர் டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர்னு சொல்கிறோம். அதை கண்டுபிடிச்சவர் கிரஹாம் பெல். அவர் அந்த பேட்டன் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு சிமிலர் ஐடியாவோட இன்னொருத்தர் அதை பேட்டன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை கிரஹாம் பெல் அது பண்ணாமல் ஒரு நாள் 2 நாள் தள்ளி பேட்டன் பண்ணலாம்னு நினச்சிருந்தாருன்னா, இந்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ஒருத்தர் பேட்டன் பண்ணார் இல்லையா, அவரை தான் நம்ம ஃபோனை கண்டுபிடிச்சவர்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய கருத்து என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமான முயற்சியோடு செய்யும்போது தான் சக்ஸஸ் அதுக்கான முழு பெனிஃபிட்டையும் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்மளால் ஈஸியாக சக்ஸஸும் பண்ண முடியும். இப்போ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சில நேரம் தவறு செஞ்சால் கூட நம்ம அதை திருத்தி சீக்கிரமாக சக்ஸஸ் கொண்டு போய் சேர்த்துடலாம். நம்ம பர்ஃபெக்ஷன் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி சில காரணங்களை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் கிரஹாம் பெல்லும் நிறையா ராத்திரிகள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அவரோட ஐடியா பார்த்து சிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒர்க் பண்ணி சீக்கிரமாக பேட்டர்ன் வாங்கிட்டார். நானும் அந்த மாதிரி நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.